ஹே கைஸ், ஸோ ஐபிஎல் 2025 இன்டெஃபினெட்லி இப்போ சஸ்பெண்ட்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எப்போ ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு, லீக் எப்போ முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ டெஃபினெட்லி இருக்கும். வீடியோ கிளிக் தெரிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிசியோட ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் 1 வீக் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாடா ஐபிஎல் 2025 வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கும். ஃபர்தர் அப்டேட்ஸ் ரிகார்டிங் நியூ ஷெட்யூல் அண்ட் பிட் நியூஸ் ஆஃப் த டோர்னமெண்ட்டை வந்து இப்போ கொஞ்சம் நாட்களில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 1 வீக் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டிஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் டிசிஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 1 வீக் சஸ்பென்ஷன் வர ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்ல எடுக்கப்பட்ட ஒரு முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் பிரான்ச்சைசிஸ் இவங்க எல்லாரோட முடிவுல தான் இந்த ஒரு டிசிஷன் இப்போதைக்கு எடுத்திருக்காங்களா. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பிராட்காஸ்டர், ஸ்பான்சர் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாரோட வியூஸையும் வந்து இப்போ பார்த்ததுக்கு அப்புறமா தான் பிசிஐ இப்போ இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கு நம்ம கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணலாம். சரி, இப்போ ஐபிஎல் எப்போ தான் இப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமைனிங் மேட்சஸ் மட்டும் தான் நடக்க போகுது. அதாவது 12 லீக் மேட்சஸ் அண்ட் 4 பிளே ஆஃப் கேம்ஸ். ஸோ குவாலிஃபயர் 1, எலிமினேட்டர், குவாலிஃபயர் 2 அண்ட் ஃபைனல்ஸ். ஸோ இந்த 16 மேட்சஸ் தான் வந்து நடக்குமே தவிர இந்த சீசனே ஸ்கிராப் ஆஃப் பண்ணிட்டு முதல்ல இருந்தெல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட்ல அப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் நல்லா விடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், சரி அப்போ எப்போ ரெஸ்யூம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இப்போதைக்கு கரெக்டாக May 9 இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ. ஸோ May 9லேருந்து நீங்கள் கரெக்டாக 1 வீக்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட May 16 வருமா. ஸோ மேபி ஐபிஎல் வந்து May 17 ஆர் May 18 திரும்ப கிக் ஆஃப் ஆகலாம் இஃப் திங்ஸ் பிகம் நார்மல். ஸோ இப்போ நீ May 18 ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி இந்த மாசத்துக்குள்ள முடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ எவ்ரிடே டபுள் ஹெடர்னு வச்சுக்கணும் கைஸ். கரெக்டாக 6 டேஸ் வந்து டபுள் ஹெடர். ஸோ 12 மேட்சஸ் தான் லீக் மேட்சஸ் இருக்கு. ஸோ 18லேருந்து till 23rd வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஹெடர்ஸ் வச்சிங்கன்னா வந்து 12 கேம்ஸ் வந்து முடிஞ்சிருமா. ஸோ 24 and 25 வந்து பிரேக்னு வச்சுக்கோங்க. தென் 26லேருந்து 31st வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ் வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக 2 வீக்ஸ் வந்து இப்போ விண்டோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த மே மாசத்தில். May 25th பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மேபி May 31st வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து ஸ்டே பேக் பண்ண சொல்லுவாங்க. அதாவது இப்போ குவாலிஃபை ஆகிருக்கிற டீம்ஸ்க்கு நான் சொல்கிறேன், மற்ற டீம்ஸ் எல்லாருமே வந்து May 23rd கிளம்பிடலாம். ஸோ இது வந்து டைட் ஷெட்யூல். இது வந்து பிசிஏ அஃப்கோர்ஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா எவ்ரிடே நீங்க டபுள் ஹெடர் வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்போ ஒரு டீம் 18th அன்னைக்கு ப்ளே பண்றாங்கன்னா திரும்ப அவங்க 20th வந்து ப்ளே பண்ற மாதிரி இருக்கும், ஆர் ஈவன் 19th ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மே மந்தோட ஐபிஎல் 2025 வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு தான் பிசி வந்து பிளான் பண்ணுவாங்க. பிகாஸ் ஜூன் மந்த்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்டர்நேஷனல் டூர்ஸ் இருக்குங்க. இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் T20 அண்ட் ODI சீரிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் WTC ஃபைனல் பார்த்தீங்கன்னா 11th ஜூன் ஆரம்பிக்கிறது. சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் பண்ணா June 20th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஜூன் மந்த் பார்த்தீங்கன்னா பேக்டா இருக்கு. அதுக்கப்புறம் June 13th MLC வேற ஸ்டார்ட் ஆகிறதுனால இங்க ஐபிஎல் ப்ளே பண்ற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பண்ணா அங்கேயுமே இருக்கிறதுனால ஒரு கிளாஷ் திரும்ப ஏற்படும். ஜூலை வரைக்குமே இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து போக போகுது. தென் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் T20 அண்ட் ODI சீரிஸ் இருக்கு. ஆஸ்திரேலியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் T20 சீரிஸ் இருக்கு. தென் ஆகஸ்ட் மந்த்லயுமே நிறைய இன்டர்நேஷனல் டூர்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அவே சீரிஸ் நம்மளுக்கு இருக்கு ஃப்ரம் ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட். செப்டம்பர் மாசத்துல மேபி ஐபிஎல் கண்டக்ட் பண்ணலாம். ஒரு 2 வீக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். பட் அப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியா கப்பை கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அப்பயும் கண்டிப்பா ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நிறைய சீரிஸ் வந்து ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு. டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்காவோட T20 ODI அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ப்ளே பண்ண போறோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு போனோம்னா அங்கேயுமே ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா பிப்ரவரி மாசத்துல பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மென்ஸ் T20 வேர்ல்ட் கப். ஸோ ஐபிஎல் நடத்தினா ஒன்லி வே நீங்க May 17 or 18 வந்து திரும்ப ரெஸ்யூம் பண்றது தான். பாகிஸ்தான் சூப்பர் லீக்குமே இப்போதைக்கு கரண்டா வந்து சஸ்பென்ஷன்ல தான் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வீக் UAE வந்து ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தாங்க. பட் இப்போ UAE அவங்களோட ப்ரொபோசலையே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா டியூ டு இந்த இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ஸ்னால வந்து எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு UAE வந்து இதில் தலையிடாம இல்லை நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ பாகிஸ்தான் சூப்பர் லீக் நடத்துறதுமே பிரச்சனை. நீங்கள் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா 1 வீக் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கண்ட்ரிஸும் எப்போ சமாதானமாக போகிறாங்களோ அப்போ தான் 2 லீக்ஸுமே வந்து ஆரம்பிக்கும். ஐபிஎல் மேட்ச் டிக்கெட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து 1 by 1 இப்போ ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ RCBS LSG கேமுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. தென் SRH ஒரு கேமுக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. தென் May 8 நேற்றுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா CSK RR ஹோம் மேட்ச்க்கான டிக்கெட் சேல் நடந்திருக்கும். அந்த டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் கூடிய விரைவில் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க பிளாக்ல வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா யாரும் வாங்கியிருக்க மாட்டீங்க. இன்கேஸ் தோனியோட கடைசி மேட்சா இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிக்கெட்ஸ் பிளாக்ல வாங்கியிருந்தீங்கன்னா யாருக்கிட்ட இருந்து வாங்கினோ அவங்க கிட்ட வந்து விசாரிங்க. அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு வழி சொல்லுவாங்க. நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து கூடிய விரைவில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஐபிஎல் மேபி அதர் கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ண வாய்ப்பு இருக்காப்பா. ஏன்னா 2021ல வந்து அந்த COVID-19 அவுட் பிரேக் அப்போ வந்து செகண்ட்
செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்து யூஏஇல கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த வருஷம் வந்து யூஏஇ, சவுத் ஆப்பிரிக்கா ஆர் ஈவன் அதர் கண்ட்ரீஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே குறைவு தான். 2021 அப்போலாம் வந்து ஹாஃப் ஆஃப் த சீசனே வந்து யூஏஇல தான் நடந்திருக்கும். அதனால அப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இப்போ ஜஸ்ட் 16 மேட்சஸ்க்காக நீங்க அதர் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா கண்டிப்பா காஸ்ட் ரொம்பவே வந்து பாதிக்கும். நம்ம ஊர்வில் பட்டேலோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நம்ம ஊர்வில் பட்டேல் அண்ட் ஜடேஜா இப்போ ஃபிளைட்ல வந்து குஜராத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. பிகாஸ் இப்போ ஐபிஎல் 1 வீக் சஸ்பெண்டட்னால எல்லா பிளேஸ்மே அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வர போறாங்க. பட் ஊர்வில் பட்டேல் ரொம்ப பாவம் கைஸ். ஏன்னா ஒரு மேட்சுக்கு தான் வந்தாரு, இப்போ திரும்ப வந்து அவர் குஜராத்துக்கே போயிட்டு இருக்காரு. பை சான்ஸ் ஐபிஎல் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு ரீஷெட்யூல் ஆகி அப்போ ருத்ராஜ் வந்து ஃபிட்டா இருந்தாருன்னா அவரால் திரும்ப சிஎஸ்கேட ஸ்குவாட் குள்ள வர முடியுமா? ஜஸ்ட் 2 கேம்ஸ் தான் கைஸ் இன்னும் சிஎஸ்கேக்கு இருக்கு. சிஎஸ்கே vs ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே vs ஜிடி. ஸோ இந்த 2 கேம்ஸ் தான் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஃபார் தீஸ் 2 கேம்ஸ் ஐ டோன்ட் திங்க் he will be coming back. இன் கேஸ் அவர் வந்து வரேன்னு சொன்னார்னா அப்போ சிஎஸ்கே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆனா அப்பதான் நீங்க திரும்ப ருத்ராஜ் ப்ளே பண்ண வைக்க முடியும். ஐபிஎல் 2021 இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஜாஸ் ஹேசல் பார்த்தீங்கன்னா அந்த சீசன்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஜேசன் பெஹர் வந்து ஆஃபர் சைன் பண்ணிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஐபிஎல் எப்போ மிட்வேல வந்து ஸ்டாப் பண்ணாங்களோ திரும்ப யூஏஇல வந்து ரீஷெட்யூல் பண்றப்போ நம்ம ஜாஸ் ஹேசல் வந்தாரு, ஜேசன் பெஹர் தான் வெளில போனார். லைக்வைஸ் இந்த சீசன் இப்போ என்ன பண்ணணும்னா ருத்ராஜ் வந்து இன் கேஸ் அவர் திரும்ப வரேன்னு சொன்னார்னா அவருக்கு பதிலாக ஏதாவது ஒரு பிளேயர் வெளில போகணும். அதுக்கான சான்சஸ்மே ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. பிகாஸ் கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளேயராவது எனக்கு நேஷனல் டியூட்டி இருக்குப்பா, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க ருத்ராஜை அசால்ட்டா வந்து டீமுக்குள்ள திரும்ப கொண்டு வரலாம். பட் இதெல்லாம் வந்து ஐபிஎல் வந்து கொஞ்சம் மாசங்கள் கழிச்சு ரீஷெட்யூல் ஆனாதான். இப்போ திரும்ப வந்து மே மாசத்திலே ஆரம்பிச்சானா கண்டிப்பா ருத்ராஜ் வர மாட்டாரு. நம்மள ஆயுஷ் மாதிரி தான் ஓபனரா கண்டினியூ பண்ணுவாரு. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன கைஸ்? இன் கேஸ் சீசன் வந்து செப்டம்பருக்கு போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா ருத்ராஜ் திரும்ப ஸ்குவாட் குள்ள வரணுமா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் மேக் நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ், பை.